ஹிஸ்டாரிக்கல் சேஸ் இன் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னங்க இந்த 2024 ஐபிஎல்ல டெய்லி ஒவ்வொரு சம்பவமா ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியா ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் நடந்தது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், நல்லா பாருங்க. எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொல்கத்தாவில் மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் போடுறோம், நீங்கள் போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. சால்ட்டும் நிறைய அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போலிங்கை பிரித்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அவர் சால்ட் என்னன்னா 37 பாலுக்கு 75 ரன், இவர் 32 பாலுக்கு 71 ரன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க, விக்கெட் லாஸ் இல்லாம அப்படின்னு இருக்கும்போது சரி ரெண்டு பேரும் ஒன்னா அவுட் அவன் பின்னாடி வரவங்க அடிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி போக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவர் பங்குக்கு 23 பாலுக்கு 39 ரன் அடிக்கிறேன் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கண்ணா மூடிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது கூட ரசூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா 12 பாலுக்கு நான் 24 ரன் அடிக்கிறேன், 2 6 2 4 அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு அப்படி ஸ்டேஜ் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை ஆடி பார்த்து, இந்த மேட்ச்லயாச்சும் ஆடுவீங்களா, கண்டிப்பாங்க டெஃபினெட்லி நான் ப்ரூவ் பண்றேன் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 3 6 அடிச்சு அப்படி அது கூட ஒரு 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு 28 ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் பெருசாக ஜொலிக்காம 5 ரன்லேயே காலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 261 ரன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 6 விக்கெட் இழப்புக்கு கொல்கத்தா அடிக்கிறேன். இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண ரெக்கார்டபிள் சேஸ்ரா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் யாருமே ஐபிஎல் இல்லை T20 கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 260 ரன்லாம் சேஸ் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேரிஸ்டோவும் வராங்க. ஜானி பேரிஸ்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன் காலத்தில் ஆடினதுங்க அவர். அதுக்கப்புறம் நான் ஆடி பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி தான் 2 பேரும் வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் வெளுத்து வாங்கிட்டார். 20 பாலுக்கு 54 ரன்னுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிஸ்டோ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் ஆடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டாரு. ஆனால் தேவையில்லாத ரன் அவுட், அது தேவையில்லாத கால், தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டாரு 54 ரன்னுக்கு. பேரிஸ்டோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் கிட்ட தான் இருந்திருப்பாரு. என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியல. ஏங்க பிரபு சிம்ரன் அடிக்கிறேன் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து 48 பாலுக்கு மனுஷன் 108 ரன்னுன்ற மாதிரி 9 6 8 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சு எடுத்துட்டாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசோல் வந்தார், அவர் ஒரு 16 பாலுக்கு 26 ரன் அடிச்சார். ஆனால் வந்து சஷாங்க் சிங் யோ வேற லெவல் பண்ணிட்டு இருக்கையா நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 28 பாலுக்கு மனுஷன் 68 ரன்னுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 6 2 4ன்ற மாதிரி பிரிச்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்கு தெரியும்ல 8 பால் இருக்க முன்னாடியே நான் டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன் பாக்கிரியா அப்படின்ற மாதிரி 262 ரன் அச்சீவ் பண்ணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபார வெற்றி பெற்றார்கள் பஞ்சாப்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷாருக் கானுக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சந்தோஷமா இருந்தார் மனுஷன். ஆனால் இந்த இன்னிங்ஸில் வந்து பார்த்திக்கிட்டா இவங்க இப்படி ஆள போய் யோ என்னையா ஈடன் கான்சில் ரெக்கார்டபிள் சேஸ் அது எங்ககிட்டயா அப்படின்ற மாதிரி சோகமாயிட்டாரு. அந்த பக்கம் தையன் நீங்கள் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரிங்கன்னா மேட்ச் முடியும் போது நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி பிரீத்தி ஜிந்தா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.